ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஆர்கானிகா கார்டன். நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்களா? அதுவும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கான சில மழைக்கால டிப்ஸ் எல்லாம் பற்றி இதில் சொல்ல போகிறேங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மழை காலத்தில் நம்ம எப்படி செடிகளை பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஆர்கானிகா கார்டன் 10 இயர்ஸாக நம்ம கார்டனிங் சர்வீஸ்க்குள்ளே இருக்கோம். நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கார்டன் பற்றிய ட்ரைனிங்லாம் வேணும், ஹெர்பல் பற்றிய ட்ரைனிங்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக எங்களோடது டி ஆர்கானிகா கார்டனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ட்ரைனிங் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். சரி, வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மழை காலத்தில் எப்படி செடிகளை பராமரிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங்கு நம்ம டெய்லி தண்ணி கொட்டணும் அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் மழை காலத்துலேயும் அந்த தண்ணி கொட்டுறதை முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் என்ன பிரச்சனைகள் வரும்னா, நிறைய பூச்சி தொல்லைகள் வரும். ஸோ உங்களோட தொட்டிகள்லையோ இல்லை க்ரோ பேக்லேயோ தண்ணி சேராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். வாடின இலைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் முதல்ல கட் பண்ணணும். ப்ரூனிங் ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு பேக்கில் க்ரோ பேக்கில் வச்சுருக்கீங்க, பாட்டில் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த மரமோ செடியோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பக்க கிளைகளெல்லாம் முதல்ல கட் பண்ணி விடுங்க. அந்த ப்ரூனிங் கட் பண்ணிங்கன்னா வெயிட் கம்மியாகும். ஸோ நாளைக்கே நல்லா புயல் அடித்தா கூட உங்களுடைய செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அது நீங்கள் வீட்டில் மாமரம் தென்னை மரம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த ப்ரூனிங்கை தாராளமாக இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தட் உங்களோட மரம் விழாமல் இருக்க காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நத்தைகள் நிறையா வரும். நத்தை வரும்போது ஸ்னெயில்ஸ் வரும். அந்த ஸ்னெயில்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிறிஸ்டல் சால்ட்டை எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல் சால்ட்டை வெறுமை சுற்றி போட்டு விடுங்க. அது ஓரளவு ஸ்னெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அது நீங்கள் ஓரளவு பண்ணலாம். அண்ட் டியூரிங் த ரெய்னி சீசன் டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்டிலைசரோ பெஸ்ட் கண்ட்ரோலரையோ அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வேஸ்டேஜஸ் தான் நிறையா வரும். மழை பரப்போகிறதுன்னு தெரிஞ்சு தேவையில்லாமல் நீங்கள் அடிச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஆனால் மழை வராமல் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு போடுங்க. அது இலையோட மேல் பக்கத்துலேயும் போடணும், இலையோட கீழ்ப்பக்கத்துலேயும் பெஸ்ட்டு கண்ட்ரோலரை நீங்கள் அடிக்கணுங்க. அது பூச்சி விரட்டியாக இருக்கணும், பூச்சி கொல்லியாக இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் நேச்சுரல் வேல இருக்கணும். கெமிக்கல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கு நல்லதே கிடையாதுங்க, செடிக்கும் நல்லது கிடையாது, மண்ணுக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் பூச்சி விரட்டிகளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கார்டன் மொட்டை மாடியில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஷேட் நெட்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோன்னா அது வேறு மாதிரிங்க. இல்லை நம்ம ஓப்பனாக வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிளான்ட்ஸை ரொம்ப நெருக்கமாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஹைட்டான பிளான்ட்டு அதுக்கு கீழே அதனோட கம்மி ஹைட்டு, அதுக்கு கீழே கம்மி ஹைட்டு, அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஓரளவு உங்களுடைய பிளான்ட்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஹெவியாக விண்டு வந்ததுன்னா, புயல் மாதிரி வந்ததுன்னா உங்களது காப்பாற்றப்படும். அதனால் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மழை காலத்தில் உங்களுடைய கார்டனை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பூச்சி பொட்டுகள் வந்ததுனாலும் பாம்பு மாதிரி ஏதாவது ஜீவராசிகள் வந்தாலும் நமக்கு கண்ணில் தெரியுங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது. ஏன்னா அந்த இடத்த நீங்கள் ரொம்ப குப்பை கோலமாக வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பூச்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு நீங்கள் உருவாக்கின அந்த செடிகளை நீங்கள் விட்டுடுற மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மழை காலத்தில் கார்டனை நம்ம ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும். வருமுன் காப்பதே நலம் அப்படின்ற போது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி தான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்போங்க. கொடுக்கறதுனால அவங்க டக்கு 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 டக்குன்னு சேவ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கார்டன்லேருந்து ஒரு செடி பழம் எடுத்துடணும், இல்லை ஒரு பூ போயிடுச்சு, இல்லை என்னுடைய காய் போயிடுச்சு, பழம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கார்டனை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிடலாம், சூப்பராகவும் வளர்க்கலாங்க. இது ஒரு குட்டி குட்டி டிப்ஸு தாங்க. அதே மாதிரி உங்களுடைய க்ரோ பேக்கை தரையில் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, இல்லை உங்களோட தொட்டிகளை ரூஃப்லேயோ டெரஸ்லேயோ அது மாதிரி தரையில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஹைட்டை ஏற்றுங்க. அது ஸ்டாண்டு போட்டோ இல்லை செங்கல் மாதிரி வச்சோ ஏதோ ஒன்றத்தை வச்சு கொஞ்சம் ஹைட் ஏற்றி விடுங்க. ஏன்னா வென்டிலேஷன் இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கீழே இருக்கிறதுல தண்ணி அப்படியே தேங்கி தேங்கி ஊஸ் அவுட் ஆகி உங்கள் டெரஸ் ரூஃப் சரியாக இல்லைன்னா லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸு அதில் நிறையாவே இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி
எந்த இடத்துலையுமே வாட்டர் லாகிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெயின் அதுதான். அது தொட்டிலையாக இருக்கலாம், இல்லை வந்து பேக்லேயா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த டெரஸ்லேயும் எல்லா கார்னர்லேயும் தண்ணி போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு, திடீர்னு மழை தேங்கிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேகும் வீணாக போயிடும், உங்களோட செடியும் வீணாக போயிடும். ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுடுங்க. அது ஆல்வேஸ் நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து குட்டி குட்டி டிப்ஸு. இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போகிறோம், உங்களோட செடியை வந்து சூப்பராக நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கார்டன் பற்றி டிப்ஸ் எல்லாம் வேணும், ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும், அண்ட் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணும், ட்ரைனிங் ரிலேட்டடாக வேணும், கார்டனிங் பற்றி, ஃபார்மிங் பற்றி அப்படின்னா டெஃபினட்டாக எங்களோட டி ஆர்கானிகா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடுதோறும் விவசாயம் வீட்டுக்கு ஒரு விவசாயி, வீடுதோறும் வியாபாரம் வீட்டுக்கு ஒரு வியாபாரி. அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.